பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மைக்கை கண்டவுடன் வியாதி வந்துவிடும் என்றும் பாஜகவில் உழைக்காமல் பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். அது ஒண்ணுதானே, வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு? சொல்லு பார்க்கலாம். இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி, மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அது என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கெல்லாம் இந்த கட்சிக்கு சொன்னா எங்களுக்கு எல்லாம் எந்த பின்புலமும் இல்லை. ஒரு கிளைச்சலாளர் இருந்து, ஒன்றிய பொறுப்பிலிருந்து, மாவட்ட பொறுப்பிலிருந்து, மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம். எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சரா வந்தோம். ஆக கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்து எடுத்த உடனே வந்துடல. 52 ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை நன்றாக தெரியும், கட்சியிலும் சரி, மக்களிடத்திலும் சரி. ஆனால் அவர் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியிலும் வரல. எங்க வந்திருக்காரு? மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய், நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல. என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக? இன்றைக்கு கூட இன்னைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி, இன்றைக்கு நாங்க எதிர்கட்சி இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற போது குரல் கொடுக்கிறோம். எதுவுமே இல்லையே. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றுதான் எண்ணமா எனக்கு தெரிய வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.